என்ன லீலாக்கா வீடியோ ஒரே கொண்டாட்டமா இருக்கு. பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? கல்யாணம் நின்னதுக்கு தான் இந்த கொண்டாட்டம். போங்க. என்னடி ஹாப்பியா ரிலீஃபா இருக்கா? ஆமாண்டி, ஏதோ ஜெயில அடைச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்பதான் அதுல இருந்து வெளியில வந்த மாதிரி இருக்கு. இனிமே என் லைஃப்ல உத்தமே இல்ல. அத நினைச்சாலே அப்பாடின்னு இருக்கு. இனிமே உன் லைஃப்ல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். காலேஜ்ல அப்ளை பண்ணிருந்தேன்ல, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இன்னைக்கு உனக்கு டே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லதாவே அமைஞ்சிருக்கு பாரு. என் கனவெல்லாம் நிஜமாக போகுது. இதுக்கப்புறமா என் படிப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கும். என் படிப்பு, என் வேலை, இது போதும். நான் ரோட்ல எல்லாம் லேப்டாப்ப மாட்டிக்கிட்டு ஜாபுக்கு போறவங்கள பாப்பேன். எனக்கும் அந்த மாதிரி ஆபீஸ்க்கு போகணும்னு ஆசையா இருக்கு. எனக்குன்னு ஒரு வண்டி வாங்கி ஓட்டணும். நம்ம 3 பேரும் ட்ரிபிள்ஸ் போகணும். ரூல்ஸ் படி அது தப்புடி. சரி, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? பாட்டிய வீட்ல உட்கார வச்சு ஆர்டர் போட்டு சாப்பாடு வாங்கி தர போறேன். அதுக்கு முன்னாடி எல்லா கடனையும் அடைக்கணும். இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் என் படிப்பா தான் இருக்க போகுது. நான் சின்சியரா படிக்க போறேன். ஆட்டம் ஆடுறீங்க ஆட்டம். இந்த கிழவிக்கு கொஞ்சமாச்சும் கூச்ச நாச்சம் இருக்கா? அவங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுச்சு. இப்ப சந்தோஷமா தான் இருந்துட்டு போட்டுமே. நாளைக்கு அந்த உத்தமனோட அக்கா வந்து எல்லாத்தையும் கேப்பா. அப்ப என்ன செய்வீங்க? என்ன அடிச்ச மாதிரியே அவங்களே அடிச்சிருவீங்களா நீங்க? அவங்க வரும்போதுதான் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அவங்கள எல்லாம் உங்களால சமாளிக்கவே முடியாது. நாளைக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. தெருவுல தான் நிக்க போறோம். வீட்டுல வச்சிருக்கிற மிச்ச சொச்ச நகை எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. வீட்டையும் காலி பண்ண சொல்லிடுவாங்க. கொஞ்சம் கூட அந்த கவலையே இல்லாம இதுங்கெல்லாம் மேல சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்குங்க. என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஏதாவது பண்ணுவீங்கன்னு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நாங்க பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமும் தாலி கட்டிட்டு தான் நான் அரெஸ்ட் ஆவேன்னு சொன்னான் பாத்தியா? நல்ல வேலை தீபக் வந்தாரு. ஆமாடி, அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியாது. ஒரு ஏஞ்சல் மாதிரி கரெக்டா அந்த நேரத்துல தீபக் வந்தாரு. நான் எவ்வளவு தூரம் அவரை காயப்படுத்திருப்பேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன தீபக் வந்து காப்பாத்திருக்காரு. எவ்வளவு நல்லவர் இல்ல? தீபக் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. அது என்னமோ சரிதான். தீபக் இவ்ளோ பண்ணிருக்காரு. இதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? எனக்கு ஏதாவது பெருசா அவருக்கு முதல்ல தீபக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும்டி. ஏன் காவ்யா, தீபக் மோசம் இல்ல. ப்ராப்ளம்னாலே தீபக் தானே. அவர் வந்தாலே பார்த்தாலே பிரச்சனை தானே. மேனஸ் தெரியாத ஆள் தானே. ஏன்டி இப்படி எல்லாம் சொல்ற? ஹலோ காவ்யா மேடம், இதெல்லாம் நாங்க சொல்லல. நீங்க தான் தீபக்க பத்தி விதவிதமா திட்டினது. நீ சொன்னதெல்லாம் எழுதுனா ஒரு புயர் நோட்டே பத்தாது. இவ்ளோ மோசமா திட்டிருக்கேனா நானு? பயங்கர கேவலமா திட்டிருக்க. இன்னைக்கு என்னடானா ஏஞ்சல் அது இதுன்னு என்னெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுற. ஹே, கலாய்க்காதடி. அப்ப நான் தீபக் பத்தி தெரியாம சொல்லிட்டேன். சாரிடி. ஆமாண்டி, நான் கூட என்னென்னமோ பேசிட்டேன். அவர்கிட்ட சாரி கேட்கணும்டி. அவர் எவ்வளவு தப்பா நினைச்சிருப்பாருல்ல. ராணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல இல்ல காஃபி ஷாப் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு பார்க்க வர சொல்லு. அவருக்கு மனசார தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம நேர்ல பார்த்து ட்ரீட் கொடுத்துடலாம். தீபக், என்னங்க இது டிஃபன் பாக்ஸ்லாம்? இது எப்படி கொண்டு வந்த? அதானே எனக்கும் தெரியாதே. வாவுங்க. எனக்கு உங்ககிட்ட எப்படி சாரி கேக்குறதுன்னு தெரியல. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் நானே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். ஏங்க செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா? தெரியும். காவியா, டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. குரு, எனக்கு இத நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். இது எனக்கான சாரி. எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பேன். இங்கே சாப்பிட முடியலனாலும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் மட்டுமே சாப்பிடுவேன். ஓகேவா? அந்த டிஃபன் பாக்ஸ் நான் அப்புறமா கொடுக்குறேன். காவியா, இருந்து வர சாரி கூட வீட்டா தாங்க இருக்குது. நான் எவ்வளவு சாரி சொன்னாலும் பத்தாது. என்னதான் என் சிச்சுவேஷன் மோசமா இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது. என் லைஃப்ல நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. சாரி தீபக், சாரி. ஆனா நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஒரு தேவதை மாதிரி என்ன வந்து காப்பாத்திருக்கீங்க. அதுக்காக எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது. என்ன மட்டும் இல்ல, என் பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட நிம்மதியும் காப்பாத்திருக்கீங்க. இதுக்காக என்னால என்ன செய்ய முடியும்னு தெரியல. என்னால முடிஞ்சதெல்லாம் நான் மனசார சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். Thank you very much. காவ்யா, என்னாச்சுடி? ஏன் ஃபீல் பண்ற? ஃபீல் பண்ணாத விட. காவியா, என்ன இப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டு நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே? அழாதீங்க. இப்பெல்லாம் நார்மலா தான் இருக்கீங்க. என்ன திட்டுறப்ப மட்டும் எங்க இருந்து அந்த சூப்பர் பவர் வருது? காவியா, அடுத்து என்ன பிளான்? படிக்கிறது மட்டும்தான். நல்லா படிச்சு டிகிரி வாங்கி வேலைக்கு போகணும். அவ்வளவுதான். இந்த அட்மிஷனுக்கும் அப்ளிகேஷனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கும் சொல்லுங்க தீபக். எல்லாருக்கும் தான். ராணி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க. சரி காவியா, அப்சசிவ் லவர் என்ன ஆனாரு? அந்த உத்தமனை பத்தி தாங்க கேக்குறேன். அவனைதான் தூக்கி ஜெயில போட்டாச்சே. அவன் பேச்சே எடுக்காதீங்க. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அவன ஜெயிலேவா இருக்க போறான். எப்படியும் ஒரு நாள் வெளியே வரதானே போறான். சோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. ஒரு 2 பேருக்கும் சேர்த்து தான். கொஞ்சம் கேர்ஃபுல். முதல்ல அவன் எங்களை தேடி வர மாட்டான். உங்களை தான் தேடி வருவான் தீபக். குட்டி புலி, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நாம வேணும்னா நமக்குள்ள ஒரு குரூப் ஓபன் பண்ணிக்கலாமா? உத்தமனை பத்தி அதுல ஷேர் பண்ணிக்கலாம். பேர் மட்டும் நான் தான் வைப்பேன். உத்தமன் ஜாக்கிரதை. வீட்டு வாசல்ல போர்டு மாட்டி வைக்கிற மாதிரி நல்லா இருக்கு. சார் உள்ளதா இருக்காரு. சீக்கிரம் பார்த்து பேசி முடிச்சிட்டு கிளம்புங்க. தம்பி ஜோசியர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சேடா. தேதிய முன்னாடியே மாத்தி வச்சதுதான் கொஞ்சம் தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன் மாப்ள. வக்கீல் எல்லாம் உன்னை வெளிய எடுக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்கடா. எப்படியாவது உன்னை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் நினைச்சா அது கூட முடியல.
முடியல. அடச்சி வாய் மூடுங்க. நல்ல வக்கீல் கிட்ட பேசி என்ன வெளியெடுக்க துப்பில்ல. 2 பேரும் இங்க வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. திங்கறத தவிர வேற எதுவும் தெரியாதா உங்களுக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதடா. உன் மேல கேஸ் வந்துகிட்டே இருக்கான். அந்த பொண்ணுங்களை பத்தி சாதாரணமா நினைச்சிட்டோம்டா. நான் அவ சவகாசமே வேண்டான்னு சொன்னேன். கேட்டியா நீ? இதெல்லாம் உனக்கு தேவையாடா? அக்கா முதல்ல நீ வாய மூடு. உனக்கு சுயமா யோசிக்கிற புத்தியே இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியும். ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய வக்கீல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு தான் இருக்கும். பாத்து அப்படியே என்ன வெளியில கூட்டிட்டு போயிட்டியா? எதுவும் செய்ய முடியலல்ல. டேய், நான் அந்த லாயர் கிட்ட காசு கொடுத்து சோஷியல் மீடியால இருக்க வீடியோவெல்லாம் எடுக்க சொல்லிட்டேன்டா. நீ கவலைப்படாத. இதுவே இப்பதான் செய்யறியா நீ? நான் இங்க இருந்தே லாயர் ஏற்பாடு செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வருவான். அவனுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துரு. அந்த லாயர் வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை செய்யணும். ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க.